வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. திருமணமான சில மாதங்களில் புதுமண தம்பதி எதிர்நோக்கும் கேள்வி, வீட்ல விசேஷம் இல்லையா, ஏதாச்சும் நல்ல செய்தி இல்லையா, இத்தனை மாசமாகுது இன்னுமா பொழுப்பூச்சி வயிற்றுல தங்கல என்பவைதான். ஒரு சிலருக்கு குழந்தை தாமதமாக உருவானாலும் சிலருக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி உள்ள தம்பதிகளை நிம்மதி பெருமூச்சு விட செய்திருக்கிறது அரசின் இந்த நடவடிக்கை. குழந்தை இல்லாதவர்களுக்கு செயற்கை கருவுறுத்தல் மையம் வரப்பிரசாதமாய் அமைந்தாலும் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டித்தான் கருவை சுமக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் குழந்தையில்லா ஏழை தம்பதிக்கு எட்டா கனியாக இருந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்தினை அரசே அமைத்து பல உயிர்களை படைக்கும் உன்னத சேவையை தொடங்கியிருக்கிறது. சென்னை எழும்பூர் அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 6,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் பிரசவ வளாகத்தினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக இந்த சிகிச்சை தேவைப்படக்கூடிய 30 வயதுக்கு கீழ் உள்ள 50 ஏழை தம்பதிக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிரூட்டப்பட்ட தனி சிகிச்சை அறை, உலகத்தரம் வாய்ந்த பிரத்யேக மருத்துவ உபகரணங்கள், உண்டாக்கப்படும் கருவினை வளர்க்க அதிநவீன இன்குபேட்டர் கருவி, துல்லியமான ஸ்கேனிங் மெஷின் என செயற்கை கருவுறுத்தலை மேற்கொள்ள தேவையான அனைத்து உபகரணங்களோடு கருத்தரிப்பு மையம் துவங்கப்பட்டிருக்கிறது. தனியார் செயற்கை கருத்தரிப்பு மையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்கவும் லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைத்த வாய்ப்பை ஏழைகளும் பெற வேண்டும் என்ற நோக்கிலும் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த கட்டமாக மதுரையிலும் இந்த மையம் கொண்டு வரப்படும் என்றார். தென்னிந்தியாவில் முதன்முறையாக செயற்கை கருத்தறுத்தல் மையம் ஒன்று தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எழும்பூர் மகளிர் நோயியல் நிலையம் மற்றும் அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளுகிற இன்னொரு அதிநவீன முயற்சி இதுவும் கூட. செயற்கை கருத்தறுத்தலின் மையம் திறந்து வைப்பதன் மூலம் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று கருதுகிறோம். இது குறித்து நியூஸ் தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை இயக்குனர் கலைவாணி, ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் செயல்திறன் 1, அதாவது ART லெவல் 1 என்று சொல்லக்கூடிய சிகிச்சை முறை உள்ளதாகவும் அதன் மூலமே 30% பெண்கள் தாய்மை அடைந்திடுவதாகவும் கூறினார். ART லெவல் 1 இருக்குது. அதில் என்ன பண்ணுவோன்னா, குழந்தை இன்மையாகனால வரக்கூடிய பெண்களுக்கு ஆரம்ப கட்ட பரிசோதனை செய்து கொள்வோம். அவங்களுக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. ஒரு 30% பெண்கள் இதிலே இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயே கன்சீவ் ஆகிடுவாங்க. இரண்டாவது கட்டமான ART லெவல் 2 சிகிச்சை முறைதான் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த கலைவாணி, கருக்குழாய் பழுதடைந்தவர்களுக்கும் விந்தணுவின் திறன் குறைவாக உள்ளவர்களுக்கும் ICSI என்ற முறையில் கருமுட்டையையும் விந்தணுவையும் வெளியிலேயே இணைத்து அது கருவாக உருவான பிறகு பெண்ணின் கர்ப்பப்பையில் வைக்கப்படும் என்றார். கருக்குழாயே இல்லாதவர்கள் அல்லது பழுதடைந்து கருக்குழாய் உள்ளவர்களும், மற்றபடி இந்த விந்து அணு கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்கள, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ICSI என்ற முறையில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த கருமுட்டையையும் அந்த விந்துவையும் வெளியிலேயே சேர்த்து அந்த பெண்ணுக்கு உள்ளே வைக்கிற வசதி தான் இப்பொழுது நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் இந்த உபகரணங்கள் வந்திருக்கு. குழந்தையின்மை பிரச்சனையால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகி மன உளைச்சல், குடும்ப வன்முறை, விவாகரத்து, ஏன் தற்கொலை வரை கூட செல்கிறது. இவை அனைத்தையும் ஒரே முயற்சியில் தடுக்கும் அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.